Hello everyone, welcome to the Kalvi TV channel and this is Bharat. I am here to guide you through your competitive examination, mainly focusing on the upcoming RRB examination. Okay, இதுக்கு முன்னாடி செஷனில் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் ஜியாகிரஃபி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இந்த செஷன்லேயுமே வந்துட்டு அதோட கண்டினியூஷனாக இந்தியன் ஃபிசியோகிராஃபியில் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம், இந்தியன் ட்ரைனேஜ் சிஸ்டம் அண்ட் அதர் ரிலேட்டடான கொஷின்ஸ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி கொஷின்ஸில் வந்துட்டு நம்ம இந்தியாவோட பவுண்டரிங் கண்ட்ரிஸ் என்னென்னது, இந்தியாவோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, அண்டு இந்தியாவோட ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் என்னென்னது, அப்புறம் மவுண்டெயின் சிஸ்டம்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். மவுண்டெயின் சிஸ்டம்ஸ்னு பார்க்கல ஹிமாலயன் மவுண்டெயின் சிஸ்டம் டிஸ்கஸ் பண்ணோம், அண்ட் பெனின்சுலர் மவுண்டெயின் சிஸ்டம் டிஸ்கஸ் பண்ணோம். அண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்தியன் சாயில்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இப்படி போய்கிட்டு இருக்குது. அண்டு இந்த சாப்டரில் வந்துட்டு நம்ம இந்தியன் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ட்ரைனேஜ் சிஸ்டமில் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, கொஷின்குள்ளே போயிடலாம். நேச்சுரல் லீவ்ஸ் ஆர் டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம் ஆஃப் த ரிவர், டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம் ஆஃப் விண்ட், எரோஷனல் லேண்ட்ஃபார்ம் ஆஃப் ரிவர், எரோஷனல் லேண்ட்ஃபார்ம் ஆஃப் விண்ட். நேச்சுரல் லீவ்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இயற்கை கரைகள் என்பவை ஆறுகளில் படிய வைத்தல் நிலத்தோற்றங்கள், காற்றின் படிய வைத்தல் நிலத்தோற்றங்கள், ஆறுகளின் அரித்தல் நிலத்தோற்றங்கள், காற்றின் அரித்தல் நிலத்தோற்றங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ லீவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லீவ்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ஆறு ரிவர் இருக்குது, இந்த மாதிரி ரிவர் சேனல் இருக்கும். இதுதான் வந்துட்டு ஆற்றோட அந்த சேனல்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே தான் ஆறு ஓடிட்டு இருக்குது. அதாவது நீங்கள் கிராஸ் செக்ஷனில் பார்க்குறீங்க. அப்போது இந்த ஆற்றோட கரை இருக்குல்ல, இந்த கரையை தான் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரைகள், ஆற்று கரைகளை தான் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம மேன்மேடாக நம்ம வந்துட்டு எம்பேங்க் பண்ணுறோம், இங்கே உள்ள மண்ணெல்லாம் தூர்வாரி இங்கே கொட்டுறோம் அப்படின்னா அது வந்து ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ். இதே நேச்சுரலாக வந்துட்டு அது அமையுது அப்படின்னா அது வந்து நேச்சுரல் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நேச்சுரலாக எப்படி அமையும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆறில் எப்பயுமே வாட்டர் ஃப்ளோ வந்துட்டு ஒரே மாதிரி இருக்காது. சீசனலாக சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மான்சூன் சீசன், சம்மர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா நார்த்தன் பிளெயின்ஸில் வந்துட்டு சம்மர் சீசனில் கிளேஷியரில் மெல்டவுன் அதிகமாக இருக்கும். அதிகமான நீர் வந்து உருகி ஆற்றோட லெவல் வந்துட்டு ஏறும். இது சவுத் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மான்சூன் சீசனில் அதிகமாக மழை பெய்யும் போது ஆற்றோட நீர்மட்டம் வந்துட்டு ஏறும். அப்படி நீர்மட்டம் ஏறும்போது என்ன நடக்கும்? ஃப்ளட்டிங் நடக்கும். ஃப்ளட்டிங் நடக்கையில் என்ன செய்யும்? இப்போ நார்மலாக வாட்டர் லெவல் வந்துட்டு இந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளட் ஆகும்போது ஓவர்ஃப்ளோ ஆகும், இது அளவுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகும். அப்போது எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆற்றோட கரைக்கு மேலே இங்கே வந்துட்டு கிராஸு, ட்ரீஸ்லாம் இருக்கும். அப்போது ஆற்றோட கரை மேலே வந்துட்டு ஃப்ளட்டு ஓவர்ஃப்ளோ ஆகும்போது கரை மேலே வந்துட்டு அதோட ஃப்ளோவோட ஸ்பீடு வந்துட்டு கம்மியாக இருக்கும். அதே சேனலுக்குள்ளே வந்துட்டு ஸ்பீடு வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ ஹையர் ஆல்டிடியூட்லேருந்து அதை அடிச்சுட்டு வர ஹெவியான ஸ்டோனு, சாண்டு, சில்ட்டு எல்லாத்தையுமே இந்த பேங்க்கில் வந்துட்டு அது டெபாசிட் பண்ணும். அதனால கேரியிங் கெப்பாசிட்டி இருக்காது. இப்போ ஒரு ஆறு இல்லை ஒரு நீரோட்டம் வந்துட்டு ஸ்பீடாக இருக்கும்போது தான் அது வந்து ஒரு பாறையவோ கல்லையோ இல்லை ஒரு மணல் துகள்களையோ வந்துட்டு கேரி பண்ணிட்டு ரொம்ப தூரம் போகும். அதே இது அதோட ஸ்பீடு குறைஞ்சிருச்சு, அதோட வெலாசிட்டி குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதோட கேரியிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். அது தூக்கிட்டு வந்ததை அப்படியே ட்ராப் பண்ணிடும். ஸோ அதோட சேனலுக்குள்ளே வந்துட்டு அதோட கேரிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும், சேனலுக்கு வெளியில் வந்துட்டு அதோட கேரிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும்போது இந்த இடத்துல அது தூக்கிட்டு வந்த எல்லாத்தையுமே வந்துட்டு டெபாசிட் பண்ணும் ஆறோட ரெண்டு கரைகள்லையுமே. ஸோ இது நேச்சுரலாகவே இப்படி ஒரு நேரோவான ஒரு பேங்க், அதாவது ஒரு மணல் திட்டு மாதிரி உருவாகும். இதை தான் நேச்சுரல் லீவ்ஸ்னு சொல்கிறாங்க. இது மேலேருந்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்து இங்கே டெபாசிட் பண்ணுறதுனால உருவாகிற ஒரு லேண்ட்ஃபார்ம். ஸோ நேச்சுரல் லீவ்ஸ் ஆர் டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம் ஆஃப் ரிவர். விண்டோடது கிடையவே கிடையாது, ரிவரோடது எரோஷனல் லேண்ட்ஃபார்ம் கிடையாது, டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம். ஆறுகளின் படிய வைத்தல் நிலத்தோற்றங்கள். நேச்சுரல் லீவ்ஸ் அப்படின்றது ஆறுகளின் படிய வைத்தல் நிலத்தோற்றங்கள். இப்போது இப்படி தான் இருக்குது அந்த ரிவர் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு அப்படியே எம்பேங்க்மெண்ட் மாதிரி நேச்சுரலாக ஃபார்ம் ஆகும். இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் ஃப்ளட்டிங்னால டெபாசிட் ஆகி ஒரு நேச்சுரலாக ஒரு நம்மளுக்கு ஒரு கரை மாதிரி உருவாகும். இதெல்லாம் அதிகமாக அலுவியல் சாயில் அபண்டண்ட்டாக இருக்கிற ஏரியாஸாக இருக்கும் இந்த இடத்துலலாம். ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணும் மக்களுக்கு. ஸோ நேச்சுரல் லீவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம், ரிவர்னால் உருவாகிறது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இதுதான் நேச்சுரல் லீவ்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போது இது ஒரு ரிவர் சேனல்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டு சைட்லேயும் இப்படி பண்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். ரொம்ப நேரோவாக தான் இருக்கும், ரொம்ப ப்ராடாலாம் இருக்காது, நேரோவாக தான் இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு ரிவர் கோர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது, இந்த வாட்டர் லெவலில் போய்கிட்டு இருக்குது. இதே ஒரு மான்சூன் சீசன்லையோ இல்லை சம்மரில் கிளேஷியர் மெல்டவுன் ஆகும்போதும் இதோட வாட்டர் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ரைஸ் ஆகி இதுக்கு மேலே ஓவர்ஃப்ளோ ஆகி ஃப்ளட்டிங் ஆகும்போது அது மேலேருந்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்த மணல் துகள்கள், பாறைகள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு
இந்த சைடில் வந்துட்டு டெபாசிட் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஃப்ளட்டு கம்மியானோன்னா நார்மலாக அதோட ரிவர் கோர்ஸ் வந்துட்டு கண்டினியூ ஆகும். ஆனால் அதை டெபாசிட் பண்ணது மட்டும் இப்படி சேர்ந்துக்கிட்டே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் இந்த மாதிரி நேச்சுரலாக ஒரு கரைகளை உருவாக்கிறோம். ஸோ இதை தான் வந்துட்டு நேச்சுரல் லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லீவ்ஸ் ஆர் யூஷுவலி மேட் ஆஃப் எர்த், மணல் துகள்களால் உருவாக்கப்பட்டது. நேச்சுரல் மூவ்மெண்ட் ஆஃப் த பாடி ஆஃப் வாட்டர் புஷஸ் செடிமெண்ட்ஸ் டு த சைட் அண்ட் கிரியேட்ஸ் நேச்சுரல் லீவ்ஸ். ஹென்ஸ் லீவ்ஸ் ஆர் டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம் ஆஃப் ரிவர். ஆறுகளின் டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம் தான் வந்துட்டு நேச்சுரல் லீவ்ஸ். கரைகள் பொதுவாக மண்ணால் ஆனவை. நீரின் இயற்கையான இயக்கம் வண்டல் மண்ணை பக்கவாட்டில் தள்ளி இயற்கையான கரையை உருவாக்குகிறது. எனவே கரைகள் ஆறுகளின் படிய வைத்தல் நிலத்தோற்றங்கள் ஒன்றாகும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர் பேசின் இஸ் த மோஸ்ட் பாப்புலேட்டட் இன் த வேர்ல்டு? அதிகமாக மக்கள் தொகை கொண்ட ஆற்றுப்படுகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட ஆற்றுப்படுகை எது? இதில் வந்துட்டு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கங்கா ரிவர் பேசின் தான் உலகத்திலேயே மோஸ்ட் பாப்புலேட்டட் ரிவர் பேசின், இல்லை டென்ஸ்லி பாப்புலேட்டட் ரிவர் பேசின். இது ரெண்டுமே கங்கா ரிவர் பேசின் தான். நம்ம நார்த் இந்தியன் பிளெயின்ஸில் உருவாயிருக்க இந்த கங்கா ரிவர் பேசின் தான் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பாப்புலேட்டட் ரிவர் பேசின் ஆஃப் த வேர்ல்டு. நைல், அமேசான் இது ரெண்டுமே. நைல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்குது. அமேசான் வந்துட்டு சவுத் அமெரிக்காவில் இருக்குது. இந்த ரெண்டு ரிவர் பேசினும் லாங்கஸ்ட் ரிவர் பேசின். நைல் வந்துட்டு ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் ரிவர் பேசின், அமேசான் வந்துட்டு செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர் பேசின். Ganga river basin is the most populated river basin in the world. Nile river basin is the longest river basin of the world. Amazon வந்து செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர் பேசின். நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் லாங்கஸ்ட் ரிவர் இந்த வேர்ல்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைல் ரிவர் தான் லாங்கஸ்ட் ரிவர் இந்த வேர்ல்டு. ஸோ நைல் ரிவர் பேசின் தான் லாங்கஸ்ட் ரிவர் பேசின் ஆஃப் த வேர்ல்டு. அமேசான் ரிவர் பேசின் வந்துட்டு செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர் பேசின் ஆஃப் த வேர்ல்டு. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ நான் பெரனியல் ரிவர்? பின்வருவற்றில் வற்றாத நதி அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வற்றாத நதினா என்னது? த்ரூ த இயர், வருடம் முழுவதும் வந்துட்டு அதில் நீரோட்டம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா இந்தியாவில் எது எது வற்றாத நதி? மோஸ்ட்லி ஹிமாலயன் ரிவர்ஸ் எல்லாமே வற்றாத நதியாக இருக்கும். கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா, சிந்து, இது எல்லாமே வற்றாத நதி. இப்போ சவுத் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே செமி பெரனியல் ரிவர்ஸாக இருக்கும். செமி பெரனியல்னால் வருடத்தில் ஒரு பாதி காலங்கள் வந்துட்டு அது வற்றி இருக்கும், மற்றும் மழை பெய்யும் போது அது வந்துட்டு வற்றாத நதியாக ஓடும். தமிழ்நாட்டில் வற்றாத ஜீவநதி எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரபரணி. ஸோ கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வற்றாத நதி அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரம்மபுத்திரா வந்துட்டு வற்றாத நதி தான், கங்கா வற்றாத நதி தான், சிந்து வற்றாத நதி தான், கிருஷ்ணா தான் வற்றாத நதி அல்லாதது. இது ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு செமி பெரனியல் ரிவர். செமி பெரனியல். ஓகே, ஆன்சர் வந்துட்டு கிருஷ்ணா. இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா இது எல்லாமே பெரனியல் ரிவர்ஸ். ஓகே, ரிவர் கிருஷ்ணா இஸ் அ நான் பெரனியல் ரிவர் while கங்கா, பிரம்மபுத்திரா அண்ட் இண்டஸ் ஆர் பெரனியல் ரிவர். பெரனியல் ரிவர் ஃப்ளோ த்ரூ த இயர், வருடம் முழுவதும் அதில் நீரோட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர் ட்ரெயின்ஸ் இன்டு த பே ஆஃப் பெங்கால்? அதாவது இதில் என்ன கேட்குறாங்க, இந்தியாவில் ட்ரைனேஜ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ஈஸ்ட் ஃப்ளோயிங்காக இருக்கும், இல்லாட்டினா வெஸ்ட் ஃப்ளோயிங்காக இருக்கும். ஈஸ்ட் ஃப்ளோயிங் எல்லாமே வந்துட்டு பே ஆஃப் பெங்காலில் போய் கலக்கும். வெஸ்ட் ஃப்ளோயிங் எல்லாமே அரேபியன் சீயில் போய் கலக்கும். இப்போது பே ஆஃப் பெங்காலில் கலக்கிற நதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸ்ட் ஃப்ளோயிங் நதி ரிவர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் நர்மதா, லூனி, தப்தி இது மூணுமே வந்துட்டு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். கோதாவரி மட்டும்தான் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். கோதாவரி வந்துட்டு ஒரு பெனின்சுலார் ரிவர், இது வந்துட்டு ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். கோதாவரி இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா தக்ஷின் கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. தக்ஷின் கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கோதாவரி வந்துட்டு செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா. செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர், இந்தியாவோட இரண்டாவது நீளமான ரிவர் வந்துட்டு கோதாவரி தான். அதனால தான் இது என்ன சொல்லுவாங்கன்னா தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி தான். வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் வந்துட்டு லாங்கஸ்ட் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் வந்துட்டு பெனின்சுலார் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதில் முக்கியமாக நர்மதா, தப்தி, லூனி வந்துட்டு இது வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் தான். ஆனால் இது அரேபியன் சீயில் கலக்காத ஒரே நதி, அதாவது கடலில் கலக்காத ஒரே நதி வந்துட்டு இந்த லூனி. இது எங்கே கலக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆரவழி மலைத்தொடர்களில் உருவாகி ராஜஸ்தான் வழியாக ஃப்ளோ பண்ணி போய் ரான் ஆஃப் கட்ச் அந்த உப்பு பாலைவனத்தில் போய் கலந்துரும். ரிவர் கோதாவரி ட்ரெயின்ஸ் இன்டு த பே ஆஃப் பெங்கால், while rivers நர்மதா, லூனி அண்ட் தப்தி ட்ரெயின் இன்டு த அரேபியன் சி. அடுத்த கொஸ்டின், த டேஷ் ரிவர் இஸ் நோன் அஸ் த ரிவர் ஜமுனா இன் இட்ஸ் லோயர் கோர்ஸ் ஆஃப்டர் இட் என்டர்ஸ் பே ஆஃப் பெங்கால். எந்த நதி வந்துட்டு பங்களாதேஷ்குள்ளே நுழைந்த பிறகு அது ஜமுனா என்ற பெயரால் அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பங்களாதேஷிற்குள் நுழைந்த பிறகு அதன் கீழ்போக்கில் ஜமுனா நதி என்று அழைக்கப்படும் நதி எது? இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரா வந்துட்டு சைனாவில் டிபெட்டில் ஆரிஜினேட் ஆகும். அங்கே வந்துட்டு சாங்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது இந்தியாவுக்குள்ளே என்ட்ரானோன்னா பிரம்மபுத்திரா அப்படின்னு அழைக்கப்படுறோம். இந்தியாவுக்குள்ளேயே அருணாச்சல் பிரதேசில் வந்துட்டு அதுக்கு ஒரு லோக்கல் நேம் இருக்குது, சியாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பிரம்மபுத்திரா என்ற பெயரால் அழைக்கப்படுது. அடுத்து அருணாச்சல் பிரதேசிலேருந்து அஸ்ஸாம் வழியாக வந்து பங்களாதேஷ்குள்ளே நுழையுது. பங்களாதேஷ்குள்ளே நுழைஞ்சோன்னே இதோட பேர் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமுனா அப்படின்னு மாறுது. அங்கே லோக்கலில் வந்துட்டு ஜமுனான்னு அழைக்கிறாங்க. இப்போது இதோட கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போது இந்தியாவோட மேப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்குன்னா இந்த இடத்துல ஆரிஜினேட் ஆகி வந்து இப்படி அருணாச்சல் பிரதேஷ் வழியாக உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு இப்படி அஸ்ஸாம் வழியாக வந்து இங்கே வந்து பங்களாதேஷ் இருக்குது. பங்களாதேஷ்குள்ளே என்ட்ராயிரும். பங்களாதேஷ்குள்ளே என்ட்ராகி போய் பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. ஆனால் பங்களாதேஷ்குள்ளே என்ட்ரானோன்னே இதோட நேம் ஜமுனா அப்படின்னு மாறுது. பங்களாதேஷ்குள்ளே என்ட்ரான பிறகு இது கங்கை நதியோட சேருது. கங்கை நதியும் இதுவும் சேர்ந்த பிறகு இதோட பேர் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னா ரிவர் அப்படின்னு மாறும். ஸோ நம்ம ரிவர் சிஸ்டம் படிக்கும்போது ரிவர்ஸோட ஆரிஜின் எந்தெந்த ரிவர் எந்தெந்த ஹில்லில் இல்லை பிளாட்டியூவில் ஆரிஜினேட் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அதோட லென்த் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். அதோட ட்ரிபியூட்டரிஸ் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் என்னென்ன, லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். எந்தெந்த ஸ்டேட்டை சர்பாஸ் பண்ணி போகுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அதோட லோக்கல் நேம்ஸும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதில் பிரம்மபுத்திராவோட லோக்கல் நேம் வந்துட்டு நம்ம திபெத்தில் சாங்போன்னு சொல்கிறாங்க, அருணாச்சல் பிரதேசில் சியாங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்தியாவுக்குள்ளே வந்தோன்னா இந்தியாவுக்குள்ளே வந்து அருணாச்சல் பிரதேசில் சியாங்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரம்மபுத்திரா அப்படின்னு அழைக்கிறாங்க. பங்களாதேஷ் நுழைஞ்ச பிறகு அதோட பேர் ஜமுனான்னு மாறுது. கங்காவோட கலந்த பிறகு அதோட பேர் மேக்னா ரிவர்னு மாறுது. ஸோ இவ்வளோ லோக்கல் நேம் இருக்குது. இந்த மாதிரி லோக்கல் நேம்ஸ் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பிரம்மபுத்திரா. பங்களாதேஷில் நுழைந்த பிறகு அதன் கீழ்போக்கில் ஜமுனா நதி என்று அழைக்கப்படும் நதி எது? பிரம்மபுத்திரா. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹூக்ளி வந்து பங்களாதேஷ்குள்ளே நுழையாது. ஹூக்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா கங்கா ரிவரோட ஒரு டிஸ்ட்ரிபியூட்ரி, அதாவது கிளை நதி. நதி போய் கடலில் கலக்கிறதுக்கு முன்னாடி டெல்டா ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி பல நதிகளாக பிரியும். அப்படி ஒரு கிளை நதி தான் ஹூக்ளி. இது கங்கா வெஸ்ட் பெங்கால்குள்ளே நுழைஞ்சோன்னா பிரிஞ்சு ஹூக்ளின்னு மாறிடும். யமுனா வந்துட்டு பங்களாதேஷ் வரைக்கும்லாம் போகாது, பிரயாக்ராஜ்லேயே கங்காவில் கலந்துரும். கங்காவோட பேர் வந்துட்டு கங்கா வந்து பங்களாதேஷ்குள்ளே நுழையும், பட் அதோட நேம் வந்துட்டு ஜமுனா கிடையாது. கங்காவும் பிரம்மபுத்திராவும் சேர்ந்த பிறகு அதோட நேம் மாறுது, மேக்னா அப்படின்னு மாறுது. ஓகே, பிரம்மபுத்திரா இஸ் நோன் அஸ் ஜமுனா ரிவர் இன் பங்காளா. அதாவது வங்க மொழியில் வந்துட்டு அதோட பெயர் வந்துட்டு ஜமுனா என்று அழைக்கப்படுது. த கம்பைன் ஸ்ட்ரீம் ஆஃப் கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா இஸ் நோன் அஸ் மேக்னா. கங்காவும் பிரம்மபுத்திராவும் ஒன்றாக கலந்த பிறகு அதோட பேர் வந்துட்டு மேக்னா என்று மாறுது. ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்? அதாவது கிழக்கே பாயும் நதி என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தப்தி வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், நர்மதா வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், மண்டோவி வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், தாமோதர் தான் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். தாமோதருக்கு இன்னொன்று என்ன பேர் சொல்லுவாங்கன்னா சாரோ ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படும். பெங்காலில் இது அதிகமான காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நிறைய அழிவுகளை ஏற்படுத்தினால இதை சாரோ ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தாமோதர் தான் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் கொடுத்துருக்கிறதுல. தப்தி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் ஸ்டார்ட் ஆகி மகாராஷ்டிரா வழியாக போய் கடல் அரேபியன் சீல கிடக்குது. நர்மதாவும் அதே மாதிரி தான் அமர்கண்டக் பிளாட்டியூவில் ஸ்டார்ட் ஆகி மத்திய பிரதேஷ் வழியாக போய் கடலில் கிடக்குது. அண்ட் மண்டோவி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. இதுவும் ஒரு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் தான். அடுத்தது தாமோதர் ரிவர் ஃப்ளோஸ் த்ரூ ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், இந்த வெஸ்ட் டு ஈஸ்ட், வெஸ்ட் ஈஸ்ட் டைரக்ஷன் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. நர்மதா, தப்தி அண்ட் மண்டோவி கர்நாடகாவில் ஃபால்ஸ் இன்டு த அரேபியன் சி. இது மூன்று நதியுமே அரபிக் கடலில் கிடக்குது. தாமோதர் மட்டும்தான் பே ஆஃப் பெங்காலில் கிடக்குது. ஓகே, இப்போது
மேக்ஸிமம் வந்துட்டு பெனின்சுலார் ரிவர்ஸில் தான் நம்மளுக்கு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் நம்மளை வந்துட்டு கொஷின் பார்ட்டாக இருக்கும். இப்போ வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நர்மதா, முக்கியமான லாங்கஸ்ட் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் வந்துட்டு நர்மதா. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தப்தி வேலியில் தப்தி ரிவர் இருக்குது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா முக்கியமானதுன்னா குஜராத்தில் சபர்மதி ரிவர் இருக்குது. அடுத்து ஷட்ருஞ்சி ரிவர் அப்படின்றது ஒன்று இருக்குது, இது கத்தியவார் பெனின்சுலாக்குள்ளே இருக்குது. அடுத்து வைத்தரானா ரிவர், இது வந்துட்டு மகாராஷ்டிராவில் இருக்குது. இதுதான் நம்ம பார்த்தோம் லூனி ரிவர், இதுதான் சீல வந்துட்டு கலக்காத ஒரு நதி, எந்த கடல்லையும் கலக்காத ஒரு நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூனி ரிவர். இது வந்து ஆரவல்லி மலைத்தொடர்கள் ஆரம்பித்து ராஜஸ்தான் வழியாக பாய்ந்து இங்கே இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் போய் ரான் ஆஃப் கட்ச் அந்த உப்பு பாலைவனத்துக்குள்ளே போய் கலந்துரும். ஓகே, அடுத்து கீழே சவுத்தில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டோவி, முக்கியமான நதி, இது வந்து கர்நாடகாவில் இருக்குது. ஜுவாரி கர்நாடகாவில் இருக்குது. காளி நதி கர்நாடகாவில் இருக்குது. அடுத்து ஷராவதி, இது வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்குது ஷராவதி ரிவர். அடுத்து பாரதப்புல்லா பெரியார், இது ரெண்டுமே வந்துட்டு கேரளாவில் உள்ள ரிவர் தான். அடுத்து இங்கிட்ட ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்துட்டு தாமோதர் வரும். அடுத்து சுபர்ணரேகா, பைத்தரணி, பிரம்மாணி, இதெல்லாம் வந்துட்டு ஒரிசா ரீஜனில் இருக்கும். மகாநதி வந்துட்டு முக்கியமான ரிவர். அடுத்து கோதாவரி, இதுதான் லாங்கஸ்ட்டு ரிவர் இன் பெனின்சுலார் இந்தியா, அதாவது தீபகற்பத்தில், இந்திய தீபகற்பத்தில் வந்துட்டு லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி ரிவர். இதுக்கு இன்னொரு பேர் நம்ம பார்த்துட்டோம், தக்ஷிண கங்கா அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். பீமா வந்துட்டு கிருஷ்ணாவோட ஒரு ட்ரிபியூட்டரி, முக்கியமான அடுத்து கோதாவரிக்கு அடுத்து முக்கியமான ரிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ரிவர். அதுக்கப்புறம் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா பெண்ணார், இதெல்லாம் ராயலசீமா ரீஜியன் ஆஃப் ஆந்திர பிரதேசில் வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நதின்னு சொல்லலாம் பெண்ணாறு. அடுத்து பொன்னையாறு, இதுவும் ஆந்திராவில் தான். அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காவேரி, வைகை, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஸோ நீங்கள் ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டு எது எதெல்லாம் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், எது எதெல்லாம் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ன்றது மட்டும் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கிட்டு பீரியாடிக்கலாக ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இதில் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கேட்பாங்க, அதை நம்ம வந்துட்டு கேட்ச் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் த ஆரவல்லி ரேஞ்ச் அண்ட் டிசப்பியர்ஸ் இன்டு த ரான் ஆஃப் கட்ச்? இப்போ தான் நம்ம பார்த்தோம் எந்த ரிவர், லூனி ரிவர். லூனி ரிவர் மட்டும்தான் கடலில் கலக்காத ஒரே நதி. ஆரவல்லி மலைத்தொடர்கள் ஆரம்பித்து ராஜஸ்தான் வழியாக போய் மேவார் ரீஜியன் வழியாக போய் அது ரான் ஆஃப் கட்சில் டிசப்பியர் ஆயிரும். த ரிவர் லூனி ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் ஆரவல்லி ரேஞ்ச் நியர் அஜ்மேர், ட்ராவல்ஸ் த்ரூ தார் டெசர்ட், தார் பாலைவனத்து வழியாக ட்ராவல் ஆகி போய் அண்ட் என்டர்ஸ் இன்டு த மார்ஷ் லேண்ட் ஆஃப் ரான் ஆஃப் கட்ச், ரான் ஆஃப் கட்சில் உள்ள சதுப்பு நிலங்களில் போய் அது கலந்து கரைஞ்சிரும். லூனி நதி அஜ்மீர் அருகே ஆரவல்லி மலைத்தொடர்களில் உற்பத்தியாகி தார் பாலைவனம் வழியாக பயணித்து கட்ச் வளைகுடாவில் சதுப்பு நிலங்களில் முடிகிறது. ஸோ இது வந்துட்டு அரபிக் கடலில் வந்து கலக்காது. ஓகே, இப்போ இதுதான் நீங்கள் வந்து ஆரவல்லி ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மவுண்டைன் சிஸ்டம் பார்க்கும்போதே பார்த்துருந்தோம் ஆரவல்லி ரேஞ்ச் எந்தெந்த ஸ்டேட்லலாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது ராஜஸ்தானில் உள்ள ஆரவல்லி ரேஞ்சில் அஜ்மேர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் வந்துட்டு ஆரிஜினேட் ஆகி தார் பாலைவனம் வழியாக பாய்ந்து இங்கே உள்ள ரான் ஆஃப் கட்சில் உள்ள சதுப்பு நிலங்களில் கலந்துருது. ஓகே, அடுத்த கொஸ்டின், ரிவர் டேஷ் ஃப்ளோஸ் த்ரூ த மால்வா பிளாட்டியூ, மால்வா பீடபூமியின் வழியாக பாயும் நதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோதாவரி, பெத்வா, பீமா, ரங்கீத். இதில் பெத்வா தான் கரெக்டான ஆன்சர். பீமா வந்துட்டு பெனின்சுலார் ரிவர், இது வந்து கர்நாடகாவில் இருக்குது. ரங்கீத் ஆன்சர் கிடையாது. கோதாவரியும் ஒரு பெனின்சுலார் ரிவர். மால்வா பிளாட்டியூ வழியாக ஃப்ளோ ஆகிற நதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெத்வா. பெத்வா எதோட வந்துட்டு ஒரு ட்ரிபியூட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளை நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமுனாவோட ட்ரிபியூட்டரி. யமுனா நதியோட ஒரு ட்ரிபியூட்டரி தான் பெத்வா. பெத்வா ரிவர் ஃப்ளோஸ் த்ரூ த மால்வா பிளாட்டியூ. இட் ஃப்ளோஸ் நார்த் ஈஸ்ட் டு மத்திய பிரதேஷ் அண்ட் உத்தரப்பிரதேஷ். மத்திய பிரதேஷ் வழியாகவும் உத்தரப்பிரதேஷ் வழியாகவும் போய் யமுனா ரிவரில் கலந்துருது. ஓகே, இப்போ யமுனா ரிவர் மேப்பை வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்துடலாம். யமுனா ரிவர் வந்துட்டு யமுனோத்ரி கிளேஷியர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அது நம்மளுக்கு தெரியும். உத்தரகண்டில் உள்ள யமுனோத்ரி கிளேஷியரில் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு சவுத் வெஸ்ட் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகி டெல்லி வழியாக வரும்போது சவுத் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகும். அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ நுழைஞ்சோன்னே சவுத் ஈஸ்ட் டைரெக்ஷனில் வந்துட்டு ஃப்ளோ ஆகும். கடைசியாக பிரயாக்ராஜில் போய் கங்கா ரிவரில் கலந்துருது. இதோட ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னா சம்பல் ரிவர். சம்பல் வந்துட்டு ஒரு மேஜர் ட்ரிபியூட்டரி. அடுத்த மேஜர் ட்ரிபியூட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து, பெத்வா, கென்னு, இது மூணுமே மேஜர் ட்ரிபியூட்டரி. இந்த கென் பெத்வா ரிவர் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக அடிக்கடி கொஸ்டினில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த கென் பெத்வா ரிவர் வந்துட்டு ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் ஒன்று போய்கிட்டு இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் என்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சம்பல் ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பனாஸ், பிரபாவதி ரிவர், இது ரெண்டுமே வந்துட்டு சம்பல் ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ். யமுனாவோட ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் கிரானாலஜிக்கல் ஆர்டரில் கேட்கலாம்.
இப்போது சம்பல், சிந்து, பெத்வா, கென்னு இதை வந்துட்டு இதோட ஆர்டரை மாற்றி போட்டு கென்னு, சிந்து, பெத்வா, சம்பல் அப்படின்னு போட்டு இதை க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கூட கேட்கலாம். இல்லை வெஸ்டர்ன் ட்ரிபியூட்டரிஸ் வந்து க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் கேட்கலாம். வெஸ்டர்ன் ட்ரிபியூட்டரிஸ்ன்னு பார்க்கும்போது ஹிந்தன் அண்டு சாவரி கந்தேரி இதுதான் 2 முக்கியமான வெஸ்டர்ன் ட்ரிபியூட்டரிஸ். இல்லை ஹிந்தன் தான் முக்கியமான வெஸ்டர்ன் ட்ரிபியூட்டரி. ஸோ யமுனா ரிவர் சிஸ்டம் நம்ம படிக்கும்போது அதோட ஈஸ்டர்ன் ட்ரிபியூட்டரிஸ் மட்டும் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்துட்டு பார்த்து வச்சுக்கணும். அதுலேயும் கென் பெத்வா இது ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் இப்போ போய்கிட்டு இருக்கனால இதில் இருந்து கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின். அலாங் இட்ஸ் கோர்ஸ் ரிவர் டேஷ் பாசஸ் த்ரூ திபெத் வேர் இட் இஸ் நோன் அஸ் சாங்போ. அதாவது இந்த நதி திபெத் வழியாக ஃப்ளோ ஆகும், அங்கே அதோட பேர் சாங்போ என்று அழைக்கப்படும். இதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா. ராமகங்கா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கா நதியோட ஒரு ட்ரிபியூட்டரி. மகாநதி வந்துட்டு பெனின்சுலா ரிவர் நம்ம பார்த்துருந்தோம். பிரம்மானியும் ஒரு பெனின்சுலா ரிவர், ஒடிசா வழியாக ஃப்ளோ ஆகிற ஒரு பெனின்சுலா ரிவர் தான் பிரம்மானி. ஸோ பிரம்மபுத்திரா தான் திபெத்தில் ஆரிஜினேட் ஆகி திபெத்தில் ஃப்ளோ ஆகும்போது அதோட பேர் சாங்போன்னு இருக்குது. இந்தியாவுக்குள்ளே நுழையும் போது அதோட பேர் சியாங்னு இருக்குது. இந்தியா அருணாச்சல் பிரதேஷ் கிராஸ் ஆனோன்னா அதோட பேர் பிரம்மபுத்திரான்னு மாறி பங்களாதேஷ்குள்ளே நுழையும் போது ஜமுனான்னு மாறுது. கங்கையோட கலந்த பிறகு அதோட நேம் வந்துட்டு மேக்னா ரிவர் அப்படின்னு மாறுது. ஸோ பிரம்மபுத்திரா ரிவர் இஸ் நோன் அஸ் சாங்போ இன் திபெத். இட்ஸ் tributaries include லோஹித், திபாங், சுபான்ஸ்ரீ அண்ட் தீஸ்தா. இது 4மே முக்கியமான ட்ரிபியூட்டரிஸ். பிரம்மபுத்திராவோட 4 முக்கியமான ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோஹித், திபாங், சுபான்ஸ்ரீ அண்ட் தீஸ்தா. இதில் லோஹித் வந்துட்டு முக்கியமான ஒரு ட்ரிபியூட்டரி. இது சைனாலேருந்து ஆரிஜினேட் ஆகி இந்தியாவுக்குள்ளே வந்து பிரம்மபுத்திராவில் கலக்கிற ஒரு ட்ரிபியூட்டரி. ரிவர்ஸ் வந்து பார்க்கல டிரான்ஸ்பவுண்டரி ரிவர்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம நோட் பண்ணிக்கணும். டிரான்ஸ்பவுண்டரி ரிவர்ஸ் அப்படின்னா இந்தியாவுக்கு வெளியில் உள்ள கண்ட்ரியில் ஆரிஜினேட் பண்ணி இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு பாஸ் ஆகி போய் கடலில் கலக்கிற ரிவர்ஸ் எல்லாமே டிரான்ஸ்பவுண்டரி ரிவர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சிந்து இது வந்துட்டு 3 கண்ட்ரியை கிராஸ் பண்ணுது. திபெத்தில் ஆரிஜினேட் ஆகி இந்தியாவுக்குள்ளே வந்து பாகிஸ்தான் வழியாக போய் அரபிக் கடலில் கலக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா. இது 2மே மேஜர் ரிவர். இதை தாண்டி மைனர் ரிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்னாலி, அருண் இது 2மே வந்துட்டு கங்காவோட ஒரு ட்ரிபியூட்டரி. ஸோ அது கங்கா ரிவர் சிஸ்டம் நம்ம பார்க்கும்போது இந்த 2 ரிவரையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு நோட் பண்ணிக்கலாம். ஸோ பிரம்மபுத்திரா தான் சாங்போ என்ற பெயரால் திபெத்தில் அழைக்கப்படுது. ஓகே, த பிரம்மபுத்திரா மார்க்ஸ் த டேஷ் பவுண்டரி வித் ஹிமாலயாஸ். இமயமலையோட எந்த டைரக்ஷனில் அது ஒரு பவுண்டரியாக செட் ஆகுது? பிரம்மபுத்திரா இமயமலையின் டேஷ் எல்லையை குறிக்கிறது. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஈஸ்டர்ன் மோஸ்ட் பவுண்டரி. நம்ம பார்த்துருக்கோம் ஹிமாலயன் மவுண்டன்ஸ் வந்துட்டு நார்த் வெஸ்ட்லேருந்து ஆரம்பித்து ஈஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ ஈஸ்டர்ன் மோஸ்ட் பவுண்டரியில் தான் அருணாச்சல் பிரதேஷ் வழியாக பிரம்மபுத்திரா உள்ளே வருது. ஸோ இப்படி இருக்கிற ஹிமாலயன் மவுண்டன் சிஸ்டத்தில் இங்கே ஆரிஜினேட் ஆகிற பிரம்மபுத்திரா இப்படி ஃப்ளோ ஆகி அருணாச்சல் பிரதேஷ் வழியாக இப்படி உள்ளே வருது. ஸோ ஈஸ்டர்ன் மோஸ்ட் பவுண்டரியை மார்க் பண்ணுறதுனால தான் நம்ம பிரம்மபுத்திராவை வந்துட்டு இதில் சொல்கிறோம். ஸோ வெஸ்டர்ன் மோஸ்ட் பவுண்டரியை மார்க் பண்ணுற நதி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சிந்து நதி தான் வந்துட்டு வெஸ்டர்ன் மோஸ்ட் பவுண்டரியை வந்துட்டு மார்க் பண்ணுது. ஓகே, பிரம்மபுத்திரா கால்டு யார்லுங் சாங்போ. அதோட நேம் ஃபுல் நேம் வந்துட்டு யார்லுங் சாங்போ இன் திபெத் மார்க்ஸ் த ஈஸ்டர்ன் மோஸ்ட் பவுண்டரி வித் த ஹிமாலயாஸ். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த வெஸ்டர்ன் மோஸ்ட் ஆஃப் த ஹிமாலயன் ரிவர்ஸ். அடுத்த கொஸ்டின். இதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்துருந்தோம் ஹிமாலயன் ரிவர்ஸ்லேயே வெஸ்டர்ன் மோஸ்ட் ரிவர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்துட்டு இண்டஸ். லூனி ரிவர் ஹிமாலயாஸே கிடையாது, ராஜஸ்தானில் ஆரவழி மலைத்தொடர்களில் உருவாகுது. பாகிரதி பார்த்தோம்னா இது வந்துட்டு ஹிமாலயன் ரிவர் தான், பட் இது வந்து கங்கா ரிவர் சிஸ்டத்தோட ஒரு பகுதி. அலக்நந்தாவும் கங்கா ரிவர் சிஸ்டத்தோட ஒரு பகுதி. இது 2மே கங்கை ரிவர் சிஸ்டத்தோட ஒரு பகுதி. கங்கையோட ஆர்ஜினில் இருக்க ஒரு நதிகள் தான் இது. இண்டஸ் இஸ் நோன் அஸ் த சிந்த் இன் த வெஸ்டர்ன் மோஸ்ட் ஆஃப் த ஹிமாலயன் ரிவர் இன் இந்தியா. அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர் மெர்ஜஸ் இன் த அரேபியன் சி. அரேபியன் சீயில் மெர்ஜ் ஆகிற ரிவர். அப்போ என்ன கேட்குறாங்கன்னா வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் என்னென்ன அப்படின்றத கேட்குறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா வந்துட்டு ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், நர்மதா வந்துட்டு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், காவேரி ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், தீஸ்தா ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். தீஸ்தா வந்துட்டு ஆக்சுவலாக ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்னு சொல்ல முடியாது, இது வந்து பிரம்மபுத்திராவோட ஒரு கிளை நதி. ஸோ ஆன்சர் இதுக்கு வந்துட்டு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்னு பார்க்கல, நர்மதா தான் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். ரிவர் நர்மதா ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் அமர்கண்டக் பிளாட்டியோ இன் மத்திய பிரதேஷ் அண்ட் மெர்ஜஸ் இன்டு த அரேபியன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர்ஸ் ஃப்ளோஸ் இன்டு இந்தியா ஃப்ரம் நேபாள். நேபாள்லேருந்து இந்தியாவுக்குள்ளே நுழையிற நதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தாவலி கங்கா வந்துட்டு உத்தரகாண்டில் ஆரிஜினேட் ஆகி கங்காவில் கலந்துரும். ஸோ இது நேபாள்லேருந்து வரல. சோன் வந்துட்டு மத்திய பிரதேஷில் ஆரிஜினேட் ஆகி கங்காவில் கலந்துக்கும். கங்காவோட ஒரு ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி தான் சோனு. பிலன்கானா வந்துட்டு இது கங்காவோட ட்ரிபியூட்டரி தான்,
பட் நேபாளில் ஆரிஜினேட் ஆகலை. ஆன்சர் வந்துட்டு கர்னோலி. கர்னோலி தான் நேபாளில் ஆரிஜினேட் ஆகி நேபாளில் கர்னோலின்னு அழைக்கப்படுது. இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு கங்காவோட கலக்குது. கங்கையில் வந்துட்டு இது கலக்கும்போது இதோட நேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கக்ரா ரிவர். காக்ரா ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்னோலி ரிவர் flows into India from Nepal. It is also known as Gagra river. It is a tributary of river Ganga. கர்னாலி நதி நேபாளத்திலிருந்து இந்தியாவிற்குள் பாய்கிறது. இது காக்ரா நதி என்றும் அழைக்கப்படுகிறது. காக்ரா நதி இது கங்கை நதியின் துணை நதி ஆகும். ஓகே, இப்போது கங்கா ரிவர் சிஸ்டம் நம்ம பார்த்துருவோம். கங்கா ரிவர் சிஸ்டம் நம்ம பார்க்கும்போது 2 பார்ட்டை நம்ம பார்க்குறது வந்துட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று, கங்கையோட ஆர்ஜின் வந்துட்டு நம்ம பார்த்துடணும். ஆர்ஜின்னு பார்க்கும்போது பஞ்ச் பிரயாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்ச் பிரயாக் அதாவது 5 நதி சங்கமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கங்கை ஆர்ஜின் ஆகிறதுக்கு முன்னாடி உத்தரகண்டுக்குள்ளே உள்ள 5 நதி சங்கமங்கள். இதிலேருந்து ஆர்ஜினேட் ஆகி தான் கங்கா ரிவர் அப்படின்றது வந்து உத்தரப்பிரதேஷ் தாண்டி சிவாலிக்ஸ்லேருந்து வெளியில் வந்து உத்தரப்பிரதேஷ்குள்ளே பிளெயின்ஸ்குள்ளே நுழையுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதோட ஆர்ஜினை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது வந்துட்டு இதோட கிளை நதிகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கடைசியாக அது போய் பே ஆஃப் பெங்காலில் கலக்கிறது வரைக்கும் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ பஞ்ச் பிரயாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை கிரானாலஜிக்கல் ஆர்டரில் நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து விஷ்ணு பிரயாக், அடுத்து நந்து பிரயாக், கர்ண பிரயாக், ருத்ர பிரயாக், அடுத்து தேவ பிரயாக். தேவ பிரயாகுக்கு அப்புறம் தான் இந்த நதி கங்கை என்றே அழைக்கப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கங்கா ரிவர் வந்துட்டு நம்ம நினைப்போம் கங்கோத்ரி கிளேஷியர்லேருந்து ஆரிஜினேட் ஆகி வந்துடுது அப்படின்ட்டு. ஆனால் அது உண்மை கிடையாது. கங்கா ரிவருக்கு ஆரிஜின் வந்துட்டு கங்கோத்ரியை தாண்டி இன்னும் சில கிளேஷியர்ஸ் இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து தான் நம்ம வந்துட்டு பார்க்கணும். இதை அடுத்த செஷனில் வந்துட்டு இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இதோட இதுக்கு முன்னாடி பார்த்தா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்துட்டு திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த செஷனில் கங்கா ரிவர் சிஸ்டம் பார்த்துட்டு அடுத்த இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கண்டினியூ பண்ணலாம் நம்ம. தேங்க்யூ ஆல்.